முதலாவது 91 சங்கீதம் 10 வசனம் படிப்போம். வாதை உன் கூடாரத்தை அணுகாது. The first of all, let us read the verse from Psalm 91 verse 10. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எல்லாரும் இந்த வசனத்தை கவனித்து பாருங்கள். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. Even the evil thing never happen in you. அல்லேலூயா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. Even the plague come nigh, never nigh unto thine dwelling. அந்த வசனத்தை விசுவாசிக்கிறவர்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. முழு இதயத்தோடு, the full heart, முழு பலத்தோடு, with the full strength, அந்த வாதை அகன்று போகட்டும். let that pestilence remove away. இயேசுவின் நாமத்தில், in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில், in the name of Jesus. அந்த வாதை இந்தியாவை விட்டு அகன்று போகட்டும். Let that pestilence plague go away from India. அந்த வாதை முழு உலகத்தை விட்டு ஓடி போகட்டும். Let that plague flee away from the whole of the world. ஆமென். வாதை உன் கூடாரத்தை அணுகாது. And even the plague shall not nigh unto thy dwelling. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. Even the plague shall now ரத்த சத்தமாய் கர்த்தரை துதிப்போமாக. with the loud voice and praise our God. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. நாம் சரியாக துதித்தால் இந்த வாதை இந்தியாவை விட்டு ஓடி போகும். முழு உலகத்திலேயுமே இந்த வாதை இல்லை என்று பேப்பர்ல படிப்போம். And when we really praise God properly, even it has fled from India, even all over the world, we'll be able to read through the newspaper. தேவனுடைய ஜனங்கள் அதிகாலை ஸ்தோத்திர ஜெபத்திலே துதித்தபடினால் முழு உலகத்தினின்றும் இந்த காய்ச்சல் அகற்றப்பட்டிருக்கிறது என்று பேப்பர். As the people of God praise God, the pestilence has been removed from out of the whole world. Hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah. ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதை